அவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாது. யாரெல்லாம் எங்கள் காலத்தில் சண்டியன்னு சொல்லுவாங்க, எப்படின்னா ரொம்ப அவங்கள பார்த்த பயம் இருக்கும், மரியாதை இருக்கும், அவங்கன்னா பெரிய அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வாழ்ந்தாங்களோ, இன்னைக்கு அவங்க சண்டியர் கிடையாது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ அவங்கள ரொம்ப டேக்கப் பண்ணிக்கிறதுக்கோ ஆளும் கிடையாது, அந்த பயமும் கிடையாது. தெம்பு இல்லைன்னா, நம்ம உடம்புல ஸ்டாமினா இல்லைன்னா, நமக்கு வயசாயிடுச்சுன்னா, நமக்கு இயலாமை ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு பந்தாவும் கிடையாது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன், எனக்கு காய்ச்சலாக இருக்கேன், வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்க முடியும். ஒன்றுமே இல்லைங்க. ஆரோக்கியம் இல்லைனாலும் ஒன்றுமே கிடையாது, நமக்கு வயசு போயிடுச்சுனாலும் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒன்றுமே கிடையாதுன்றது ஏன் திரும்ப நான் சொல்ல வரேன்னா, எதுக்கு இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ், எதுக்கு 1008 பஞ்சாயத்து, எதுக்கு என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? யாரெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்களா அவங்கள பார்த்தாவே கொலை நடங்குன்ற மாதிரி பேசுகிற ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தவங்கலாம் இன்னைக்கு பார்த்தா அவங்கள அசால்ட்டாக சின்ன பிள்ளைங்க கூட கிண்டல் பண்ணிட்டு போகிற காரணம் என்னன்னா, நமக்கு வயசாகும் போது நம்மளையும் அதே தான் சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக சொன்னோம்னா, நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் பயந்தோம், இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவை மிரட்டிட்டு இருக்கோம். உண்மைதானே? நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்மளை மிரட்டுங்க, ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் வயசாகும், எல்லாருமே அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய நாள் வரும். ஆமாம் தானே? இன்னைக்கு கைகள் சுகமாக நல்லா இருக்குமா, இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குமா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் நமக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம கூட இருக்கிற நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க கூட நமக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் பாட்டு பண்ணுமா, இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே போகணுமா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். இன்னொருத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை அவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? இல்லை அவங்களோட வாழ்க்கையில போய் நம்ம தலையிட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? சரி, இது சொந்தக்காரங்களுக்கு பண்ணிட்டா கூட பரவாயில்ல, சோசியல் மீடியாவில் நடக்கிற சண்டைக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறீங்கல்ல, என்ன கிடைக்க போகுது? மன உளைச்சல், தைராய்டு, ப்ரெஷரு, சுகரு எல்லாமே கிடைச்சிடும். தயவு செய்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். கெத்து வந்தா எல்லாமே முடியலைன்னா முடிஞ்சு வச்சு வாழலாமா? நம்மளோட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நன்றி.